ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார் என்று நாம் சொல்வதோடு தன்னுடைய ஜனங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறவர், நமக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கும்படி, எல்லாவற்றிற்கும் மேலாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிறவர், நமக்கு காத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் கொடுப்போம். எல்லாம் இணைந்து கொள்ளுங்கள், எல்லாம் ஒருமனப்பட்டு அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். போல என்னை காக்கின்றே, நல்லவரே உம்மை நீங்கள் எல்லாம் எங்களோடு கூட இணைந்து எங்களை காட்டிலும் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பது, வாழ்த்துவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அநேக வேதம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை உண்டாகும் என்று சொல்லி அநேகர் இந்த பிள்ளைகளை வாழ்த்தும்படியாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துதலின்படி இந்த பிள்ளைகள் தலைமுறையாய் வேதம் அழகாய் சொல்லுகிறது,
ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாய் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யும்படி இந்த காரியத்தை இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்தார். இதில் விசேஷமாய் இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை விட உங்களையும் அழைக்கப்பட்டிருந்தது போல நீங்கள் உங்கள் சமூகத்தில் இங்கே வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவூட்டட்டும். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் நம்ம மற்றவர்களை எந்த அளவுக்கு வாழ்த்துகிறோமோ அந்த வாழ்த்துதல்கள் எல்லாம் நமக்காக வரும் என்று நாம் எல்லாம் என்ன செய்ய மனதார நம்ம ஒரு மனதோடு இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். இந்த பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் தலைக்கும்படி இவர்கள் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்க தேவன் இந்த பிள்ளைகளோடு வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நான் விரும்புகிறேன். என்னுடைய விருப்பத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மையன்றி உலகில் ஆறுதல் எனக்கு ஆருமில்லை. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆருமில்லை. இந்த தெள்ள போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ள போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ள பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே.